டிஸ்க்ளைமர் நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21. இன்னைக்கு நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல என்ன என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாருங்க, நமக்கு இன்னைக்கு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் வந்து பார்த்தா நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைக்காம அகைன் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு உள்ளாரியே வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து ஓஆர்பி வந்து பார்த்தா நமக்கு செல் சைட் பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்தா நமக்கு டோட்டல் மொமெண்டமே இருந்தது. இது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா நமக்கு ஆப்ஷன் வந்து தீட்டா வைக்கலுக்கு அரைஞ்சி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா சைடேஸ்ல தான் இருந்தது மார்க்கெட்டு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு அபோவே போய் உங்களுக்கு ஓப்பன் ஆனது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு ஹைக்கு அபோவே வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருந்தா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தா நமக்கு கால் செட் ரேலி வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல நமக்கு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி உங்களுக்கு அங்கே மேலே க்ளோஸ் வைக்காம அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லேயே வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் பேனிக் கிரியேட் ஆக வேண்டியது. பட் உங்களுக்கு அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால நமக்கு அந்த கால் பேனிக் கிரியேட் ஆகாம உங்களுக்கு அகைன் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து எப்படி என்ட்ரி வந்திருக்கு, உங்களுக்கு எப்படி என்ட்ரி டைரக்ஷன் வந்து பார்த்தா ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நமக்கு 1 மினிட் கால் சைடு வந்து பார்க்கலாம். கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஸ் வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தா பையிங்ல தான் இருக்கு. பட் ஆனால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ட்ரி எதுவும் வரல. பட் ஆனால் உங்களுக்கு என்ட்ரி புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்தா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்லேயே தான் இருக்கு. ஆனால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தா நமக்கு வேறு என்ட்ரி எதுவும் வரல கால் ஆப்ஷன் சைடில். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து ட்ரெண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்ல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இன்னைக்கு ஃபுல் டேமே வந்து பார்த்தா நமக்கு புட் ஆப்ஷன் சைடு வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதுலேயே வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஸோ அப்போ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட்னே தெரியல. ஸோ நமக்கு இன்னைக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டு இதுலையுமே வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு 5 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த சைடுல வந்து செக் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நமக்கு 1 மினிட்ல வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து ஒன்லி உங்களுக்கு கால் சைடு தான் வந்து பார்த்தா புல்லிஷ்ல இருக்கு. புட் சைடு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ்ல இருக்கு. ஸோ நமக்கு 5 மினிட்ஸ் வந்து பார்த்தா ஒன்லி நம்ம கால் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு புட் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்கு, அது எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ரிவர்சல் சீக்வன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடுல ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரெக்டா 9:40க்கு வந்திருக்கு. உங்களுக்கு அது என்ட்ரி கேண்டல் ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் எங்கேயுமே நமக்கு எக்ஸிட் மார்க் வரல. ஓகேங்களா? உங்களுக்கு அங்க இருந்து 1:2 நமக்கு மொமெண்டம் ஆயிருக்கு. பட் எக்ஸிட் மார்க் எதுவும் வரல. உங்களுக்கு நமக்கு லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் பிரைஸ்ல வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நமக்கு கால் ஆப்ஷன் அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வராதது. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லயே புட் ஆப்ஷன் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பாருங்க, நமக்கு மார்னிங் செக்ஷன்லயே ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு கரெக்டா 9:25க்கு. உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டில் ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இது வந்து பார்த்தா நமக்கு பெருசா ரேலி ஆகல. உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பாருங்க, நமக்கு ஆக்டிவேட் ஆகவே இல்லை. ஹை பிரேக் ஆகாம அகைன் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தா ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட் ரிவர்சல் ஆயிருச்சு. ஸோ அந்த ரெண்டாவது அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஆக்டிவேட் ஆகல. அடுத்த என்ட்ரி பாருங்க கரெக்டா 11:35க்கு வந்து பார்த்தா நமக்கு அடுத்த என்ட்ரி வந்திருக்கு. உங்களுக்கு என்ட்ரி கேண்டில் ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 12:30க்கு வந்து எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸிட் மார்க் கேண்டிலோட லோ பிரேக் வந்து எக்ஸிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் செட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு பேரிஷ்ல இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து ஃபுட் செட் வந்து நமக்கு இந்த என்ட்ரி எல்லாமே நமக்கு வந்து அவாய்ட் ஆயிருக்கும். எந்தெந்த என்ட்ரி கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி உங்களுக்கு அடுத்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல, அந்த என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 11:35க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு பாருங்க காஸ்ட்ல. ஸோ புட் சைடு வந்து எந்த என்ட்ரியுமே நம்ம எடுத்திருக்க மாட்டோம். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடு மட்டும் தான் எடுத்திருப்போம். ஸோ அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான். ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருச்சு. ஸோ அதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட்ல வந்து டைரக்ஷன் வந்து கிளியராகவே ப்ரெடிக்ட் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு புல்லிஷ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் பிரேக் ஈவன் ஆகாம உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லேயே நமக்கு மெயின்டைன் பண்ணிருக்கிறது இன்னைக்கு. ஸோ நீங்களும் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.